நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றார். அவரை பார்த்த மற்றவர்கள் முகம் சுளித்து ஒதுங்கி நின்றனர். இதை உணர்ந்த அந்த ஏழை, இவர்களுக்குத்தான் நம்மளை பிடிக்கவில்லையே, வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றான் அந்த பரம ஏழை. நேரம் போய்கொண்டே இருந்தது. இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள். சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்து விட்டும் போனார்கள். அந்த பரம ஏழையை பார்த்து இவன் வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை. என்றாலும் மனதிற்குள் ஒரே சோகமாக இருந்தான் இந்த பரம ஏழை. எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளோ காத்திருப்பு, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ இழிச்சொல். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ, இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான் அந்த பரம ஏழை. மாலை வரை காத்திருந்து சரி, நமக்கு இன்று பட்னி என்று எழுதியுள்ளது போல, அப்பனே ஆண்டவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இளப்பிறவியில் பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்த மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தான் அந்த பரம ஏழை. குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தான் அந்த பரம ஏழை. ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். என்னப்பா, சாப்பிட்டாயா என்று ஒரு 10 அடி தூரத்திலிருந்து குளத்தின் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் ராஜா. கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்னி என்று எழுதியது போல ஐயா என்று விருத்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடி பதில் சொன்னான் அந்த ஏழை. அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உலுக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியிடம் உறங்கச் செல்லக்கூடாது என்று தானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து, மன்னித்து விடுப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க, குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெற்றியில் திருநீர், முகத்தில் வாஞ்சி என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான் அந்த பரம ஏழை. ராஜா, நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேனே, என்னை மன்னித்துருங்க என்று பதறினான் அந்த பரம ஏழை. இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார். வா, இன்று நீ என்னோடு ராணியோடும் விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவனை பேச விடாமல் இழுத்துச் சென்று அவன் தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் ராஜா. போய் குளித்துட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளை ஒன்றை அவனுக்கு கொடுத்தார். குளித்து புத்தாடை அணிந்து வந்தார். அறுசுவை விருந்தும் கொடுத்தார். சாப்பிட்டு முடிந்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார் ராஜா. இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை, இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார் அந்த ராஜா. அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏம்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க, நான் இதுநாள் வரை பிறவி ஏழை மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா. இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் அந்த ஏழை. ராஜா, ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க, வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தே மாற்றிவிட்டார் கடவுள். கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்பதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் அந்த பரம ஏழை. நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிகச்சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று நம்புங்கள், நல்லதே நடக்கும். இது அருமையான பதிவுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.